கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 11:8, மேத்யூ 11:8. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரச மாளிகையில் இருக்கிறார்கள். முதல்ல என்ன கேட்டாரு? நீங்கள் சைட் சீயிங் பார்க்க போனீங்களா? வனாந்தரத்துக்கு எதுக்கு போனீங்க? அங்கே இருக்க நாணல் அசைகிறது, இங்கே நாணல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இடம் பார்க்க போனீங்களா? இல்லை ஹாலிடே பார்க்க போனீங்களா? இல்லை. ரெண்டாவது என்ன கேட்குறாரு? நீங்கள் போனது எதை பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அதாவது அவர் நல்ல உடை உடுத்தியிருந்தார் அப்படிங்கிறதுக்காக போனீங்களா? ஏன்னா அந்த காலகட்டங்களில் சாலமோன் ராஜாவிற்கு பின்பாக ஒரு ராஜாவை பார்க்க போனாலே ஒரு அருமையான அழகாக உடை உடுத்தி இருக்கிறவங்க. ஏன்னா தென் தேசத்து ராஜகுமாரி ஆகிய சேபா தேசத்து ராஜகுமாரி வரும்போது அவர்கள் அந்த ராஜகுமாரி சாலமோன் ராஜா தன்னுடைய சேவகர்களுக்கு பணிவிடைக்காரர்களுக்கு உடுத்தியிருந்த உடையை பார்த்தே சாலமோனுடைய ஞானத்தை மெச்சிக்கொள்ளக்கூடியதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு உடை உடுத்துறது அப்படின்னா சாலமோன் காலத்திலேருந்து அவங்க அவ்வளவு இதாக பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே என்ன கேட்குறாரு? நீங்கள் என்ன அவர் உடை உடுத்தினதை, ஏன்னா அவர் என்ன உடை உடுத்திருந்தார்? மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் என்ன ஒட்டக மயிரையும் காட்டு தேனையும் புசிச்சுக்கிட்டு அவர் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போதும் மத்தேயு 6வது அதிகாரம் 29வது வசனத்தில் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவையில் ஒன்றை போகலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ உடை உடுத்துறவங்கனாலே அவங்க ராஜாவோட அரண்மனையில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவர் ராஜாங்கிறதுக்காக அவரை பார்க்க போனீங்களா? ஏன்னா அவர் உடை உடுத்தியிருந்த உடை உங்களுக்கு ரொம்ப இதாக சொல்லப்பட்டு அதனால போனீங்களா? ஏன்னா சாலமோன் சொன்னப்பட்ட காரியங்கள், சாலமோனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட 800 மைல்களுக்கு மேலே பிரயாணம் பண்ணி அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜகுமாரி பார்த்து அவங்க அப்படியே பிரமித்து போன கதையை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்புக்காக போனீங்களா? இல்லையே. ஏன்னா அவர் வனாந்திரத்திலிருந்து என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இதோ எனக்கு முன்னாக வருகிறவருக்கு நான் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய மல்கியா தீர்க்கதரிசியில் சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியதாக அங்கே யோவான் ஸ்நானகன் முன்னாடி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். அப்போ இங்கே கர்த்தர் கேட்கும்போது முதல்ல நீங்கள் இடம் பார்க்க போனீங்களா? ரெண்டாவது அவர் உடுத்தியிருந்த உடையை பார்க்க போனீங்களா? அப்போ என்ன, நீங்கள் பார்க்க போனதனுடைய நோக்கத்தை விட்டு வேற காரியங்களை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேகர் சபைகளுக்கு வரும்போது அவர்கள் என்னத்தை பார்க்குறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, இப்போ நீங்கள் உங்களை யோசிங்களேன், நீங்கள் எதுக்காக சபைக்கு போகிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு வருவதே ஒரு தவறான நோக்கத்தோடு இல்லை தவறான பாதை கண்களோடு தான் வர்றாங்க. ஒரு சிலர் என்ன, இங்கே பாட்டு நல்லா இருக்குது, இல்லை இங்கே உட்காந்தா மன அமைதியாக இருக்குது, இல்லை இங்கே உட்காந்தா அவங்கள பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க வரதனுடைய நோக்கம் ஒரு சோசியல் கிளப் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன, இப்போ செஸ் விளையாடுறவங்களாம் செஸ் கிளப்புக்கு வர்றாங்க, கால்ஃப் விளையாடுறவங்களாம் கால்ஃப் கிளப்புக்கு போகிறாங்களே, கிரிக்கெட் விளையாடுறவங்களாம் கிரிக்கெட் அகாடமிக்கு போகிறாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க, அதனால் நாங்கள் எங்கள் கிளப்பு சர்ச்சுங்கிற மாதிரி உட்காந்து அங்கே சாப்பாடு இல்லை இது பண்ணக்கூடியது இல்லை ஒரே அரட்டை இப்படி பண்ண காரியங்களுக்காக சபைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான நோக்கம், நீங்கள் எதற்காக வர்றீங்க? நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், நான் ஆவிக்குரிய முறையில் இன்னும் சவால் விடப்பட்டவனாய் கர்த்தருக்குள்ளே நான் இன்னும் வளரக்கூடியவனாக வரணும். அது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களை அப்படி உற்சாகப்படுத்தக்கூடியவனாக வரணும். நாங்கள் கூடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்காக வர்றோமா? இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு கர்த்தரை விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்தால் பாட்டு நல்லா இருக்குது, இங்கே வந்தால் மியூசிக் நல்லா இருக்குது, இங்கே வந்தால் மனசு அமைதியாக இருக்குது, இங்கே வந்தால் இது சாப்பாடு நல்லா இருக்குது, இங்கே வந்தால் எல்லோரும் கூட சேர்ந்து பேசி இது பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குது. இல்லை மக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய நோக்கம்
கர்த்தரை நாம் அறிந்து கொள்வதிலும், மற்றவர்களை நாம் அன்பு செலுத்துவதிலும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலும், தேவனை ஆராதிப்பதற்குமாய் இருக்க வேண்டுமே ஒழிய, வேற அங்கே யார் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, அவங்க அந்த அக்கா என்ன சாரி போட்டு வந்தாங்க, இந்த அக்கா என்ன நகை போட்டு வந்தாங்க, அவர் எந்த காரில் வந்தார், இவர் எந்த காரில் வந்தார் என்று சொல்லக்கூடிய வெளியரங்கமான வேறு காரியங்களை பார்க்க சபைக்கு போகாதீங்க. அப்போ நம்ம உண்மையான காரணத்திற்காய் சபைக்கு செல்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவரை பார்க்க போய் அவருடைய செய்தியை விட்டுவிட்டு மீதி காரியங்களில் லயித்தது போல நாங்கள் ஆண்டவரே சபைக்கு வருவது உம்மை ஆராதித்து உம்மோடு இருப்பதற்கு என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.